மகர ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காதுங்க. இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்திருப்பதும் ஒரு சின்ன அறிகுறி தான். நீங்கள் சமீப காலமாக யோசிச்சுட்டு இருக்கும் விஷயங்கள், அதுக்கான பதில் தேடுற அந்த மனசு, இது எல்லாம் வீணாக போகலை. என்ன நடக்க போகுது, நான் சரியான பாதையில் தானா இருக்கேன்னு உங்களுக்குள்ள எழும் கேள்விகள், அதுக்கான விளக்கம் இங்கே ஆரம்பம் ஆகுது. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தோணலாங்க, ஆனால் அது நின்று போகலை. அது உங்களை சரியான நேரத்துக்கும் சரியான இடத்துக்கும் கொண்டு போய்கிட்டே இருக்குதுங்க. மகர ராசி நேயர்களே, இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் செய்யணுங்க. தினமும் காலையில் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றுங்க. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் இருளையும் அகற்றும். நம்பிக்கையோடு அந்த ஒரு அடியை எடுத்து வைங்க. பரமசிவனின் கருணை உங்களை பாதுகாக்குது. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குது. இது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை வெளிச்சம் இருக்கும் பாதைக்கு தான் கூட்டிச் செல்லும். அதனால் பயப்படாதீங்க, அமைதியாக இருங்க, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நேரம் உங்கள் பக்கம் திரும்புகிற நேரம் இதுதான். ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றின்னு கமெண்ட் பாக்ஸில் 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாம். அன்பான மகர ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு புதிய உறவு தானாக தேடி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க. ஒரு மனுஷங்க உங்கள் வாழ்க்கையில் வராங்க அப்படின்னா அது சாதாரணம் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலை காரணமாக உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒருத்தர் வரப்போகிறார். அந்த சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையின் பாதையவே மாற்றக்கூடியதாக அமைய போகுதுங்க. அதோட உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்புமுனை ஏற்படக்கூடிய காலமாகவும் இது இருக்கும். தொழில், பணம், குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும், எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தையும் இந்த வீடியோவின் கடைசியில் சொல்ல போகிறேன். செய்கிறதன் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் 100% வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் மந்தமாக இருந்த நிலை மாறி கணிசமாக தொகை உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சரியாகும். நீங்க ஆண்களா இருக்கீங்கன்னா பெண்கள் கிட்டையும், பெண்களா இருக்கீங்க அப்படின்னா ஆண்கள் கிட்டையும் நீங்க பழகும் பொழுது கவனமா பழகணும். பூர்வீக சொத்துக்கள்ல மாற்றங்கள் செய்வதற்கான சூழல்கள் உங்களுக்கு ஏற்படும். இதுவரைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகளை தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் படிப்படியாக உங்களுக்கு குறையும். தாய்மாமன் வழியாக உங்களுக்கு ஆதரவான நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தம்பதியர்களுக்கு நெருக்கமும் ஈர்ப்பும் ஏற்படும். இதுவரைக்கும் குடும்பத்தில் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருப்பீங்க. அந்த வாக்குறுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றுவீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நிதி தேவைகள் அதிகமாக இருக்கும் பொழுது செலவுகளை குறைக்க முடியாது. ஆனால் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கும் உங்களுடைய வருமானத்திலிருந்து சின்ன தொகையை சேமிக்கிறதுக்கும் சரியான திட்டமிடுதல் ரொம்பவே அவசியம்ங்க. நிறைய நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் பின்னடைவில் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நிறையா பிளான் எல்லாம் போடுவீங்க, ஆனால் அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. சரி, இனிமேலாவது இதை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருப்பீங்க, ஆனால் அதை செயல்படுத்த முடியாது. ஏதாவது ஒரு தடைகள் வந்து உங்களுடைய கண்ணை மறைக்குங்க. அதனால் சேமிப்பு விஷயத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது பல வருஷங்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை எல்லாம் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. இதுவரைக்கும் ஒரு மெஷின் மாதிரி ஓய்வே இல்லாமல் ஓடிட்டு இருந்திருப்பீங்க. இனி நிதானமாக நீங்கள் செல்வத்தை சேர்க்க ஆரம்பிக்கணும். குடும்பத்தாரோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிம்மதியான சூழலை சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சேமிப்பு விஷயத்தில் நீங்கள் காட்டக்கூடிய ஆர்வம் உங்களுடைய வருங்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சி சேமிப்பில் முதலீடு செய்கிறது புத்திசாலித்தனம். ரியல் எஸ்டேட், பங்கு சந்தைகளை முதலீடு செய்கிறவங்க அந்த துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது ரொம்பவே அவசியம். இதுவரைக்கும் உறவுகள் மற்றும் நண்பர்களோட மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு எல்லாம் ஏற்பட்டு இருந்திருக்கும். உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறவங்க கூட நட்பு கரம் நீட்டி உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு வருவாங்க. குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்கள் தாய் தந்தையர் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மற்றும் குடும்பத்தின் மூலமாக வரக்கூடிய உதவிகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது விவாதங்கள் இருந்தாலும் அது இன்னும் ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு சரியாகும். கோர்ட்டு விஷயங்களையும் அமைதியாக கடந்து போனீங்கன்னா இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும். இதுவரைக்கும் யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது அப்படின்னு பலவிதமான மனக்குழப்பங்கள் எல்லாமே உங்க மனசுல இருந்தாலும் எல்லாரும் அவங்கவங்க சூழல்ல நல்லவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலைக்கு நீங்க வரணுங்க. ஒரு சில உறவினர்கள் கிட்ட பேசும் பொழுதும் கொஞ்சம் கனிவாக நடந்துக்கணும். யார் ஏதாவது சொன்னாலும் அமைதியாக இருந்து உங்களுக்கான காரியங்களை நீங்க சாதிக்கணும். இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை காரணமா
உங்களுடைய நிர்வாகத்திறன் இப்பொழுது மேம்படுதுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற அலைச்சல்களை நீங்கள் குறைச்சிக்கணும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நுரையீரல், மார்பு, சிறுநீரகம் போன்ற உறுப்புகளில் உங்களுக்கு அதிகமான கவனம் தேவை. ஜீரண மண்டலத்தில் அதிகமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இயற்கை மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். நிறைய நேரங்களில் தண்ணி குடிப்பதை மறந்துடுவீங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 லிட்டராவது தண்ணி குடிக்கிற மாதிரியான வழக்கத்தை நீங்கள் இனி வளர்த்துக்கணும். உடல் உழைப்பு மற்றும் உடற்பயிற்சி செய்யாதவங்களுக்கு உடல் பருமன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் தினமும் நடைப்பயிற்சி அல்லது தியானம் செய்யறது ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தைராய்டு மற்றும் மார்பகம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு தகுந்த மருந்து மற்றும் சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசாட்சிக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நீங்கள் சரியான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் எல்லாரையும் அடியோடு காணாமல் போக செய்யக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகரிக்குங்க. தொழிலில் இருந்த மறைமுகமான போட்டிகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும். சிறைவாசத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் மீண்டு வருவாங்க. இதற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் மிகவும் பொறுப்பான ஒரு மனிதராக நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களுடைய செல்வாக்கு மற்றும் புகழ் பல மடங்கு உயரப்போகுது. இதுவரைக்கும் உங்களை உதாசனப்படுத்தவங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்குங்க. உங்களுடைய முகத்தில் புதிய பொலிவும் வசீகரமும் உண்டாகும். மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆளுமை திறனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே மற்றவர்களால் பாராட்டப்படும். உங்களுக்கு ஆயுளும் அதிகரிக்கும். நல்ல சிந்தனைகளும் மற்றவர்களுக்கு உதவும் தன்மை உங்களுக்கு புகழையும் அந்தஸ்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிதாக வீடு நிலம் வாங்க ஆசைப்படுறவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் வங்கிகளிடமிருந்து நிதி தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். கல்வியை பொறுத்த வரைக்கும் இது மாணவர்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குங்க. அவர்களுடைய கற்கும் திறன் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளை ஜெயிச்சு வருவாங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு பிடிக்கல, இல்லை வருமானம் குறைவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் விரும்பக்கூடிய வேலை அதிக வருமானத்தோடு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய முதலீடு உங்களை தேடி வருங்க. இதுவரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே நல்ல விலைக்கு விற்பனையாகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாரிசுகளுடைய முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். குறிப்பாக உயர்கல்விக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு அவர்கள் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அப்படிங்கிறத மறந்துடக்கூடாதுங்க. ஒரே ராசியில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது அனைவருக்கும் இந்த மாதிரியான சமமான பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் கூட உங்களுக்கு வரலாம். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. முக்கியமாக கிரகங்கள் நீச்ச நிலையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த பலன்கள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அல்லது குறைவாக கிடைக்கும். மற்றபடி இந்த பலன்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாதுங்க. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் சரியில்லை அப்படின்னா நீங்கள் அதற்காக வருத்தப்படவோ அல்லது பயப்படவோ வேண்டிய அவசியமில்லை. சாதகமான இடத்துல இல்லாத கிரகங்கள் உங்களுக்கு சில சோதனைகளை கொடுக்கும். அதனால் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுவது ரொம்பவே அவசியம்ங்க. கன்னி ராசி காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் மாற்றம் வருது. அதே மாதிரி தாங்க மகர ராசிக்காரங்க உங்களுக்கும் எல்லா வகையிலையுமே மாற்றம் வரப்போகுதுங்க. புதன் மற்றும் சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்குவதற்கு விநாயகருடைய அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. அருகம்புல் மாலை அனுப்பிச்சு புதன்கிழமைகளில் வழிபாடு செய்கிறது மிகச்சிறந்த எளிய பரிகாரமாக இருக்கும். உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கணும், பண வரவு அதிகமாக வேணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமைகளில் பச்சை பயிரை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இந்த எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே நினைவில் வச்சுக்கணும். இப்போ இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலை காரணமாக உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒருத்தர் வரப்போகிறார். அந்த சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையின் பாதையவே மாற்றக்கூடியதாக அமைய போகுதுங்க. அதோட உங்கள் வாழ்க்கை மிக முக்கியமான திருப்புமுனை ஏற்படக்கூடிய காலமாகவும் இது இருக்கும். நீங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு புதிய உறவு தானா தேடி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க. நீண்ட நாட்களாக ஒருத்தரை முழுசா நம்பி பெரும் பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப கேட்க முடியாமல் அல்லது அவங்க திருப்பி தராமல் ஏமாந்து போய் இருந்திருப்பீங்க. அது கைக்கு வராது அப்படின்னு முழுசா நீங்கள் மறந்துவிட்ட தொகையானது மீண்டும் உங்கள் கைக்கு கிடைக்க போகுது. உங்களை ஏமாத்துறவங்க தன்னோட தவறை உணர்ந்து குற்ற உணர்ச்சியோடு இனிமே என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கான பணத்தை கொண்டு வந்து
வந்து கொடுப்பாங்க. பல ஆண்டுகளாக விற்க முடியாமல் இழுபறியில் கிடந்த நிலம் அல்லது சொத்துக்களுக்கு இப்போ லாபகரமான நல்ல விலை விற்க போகுதுங்க. அதன் மூலமாக நீங்களே எதிர்பாராத ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். பொருளாதார நிலை உங்களுக்கு உயரும் பொழுது புதிதாக வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் செய்வீங்க. பல வருஷங்களாக வறுமையிலும் கடனிலும் வாழ்ந்து வந்த உங்களுடைய குடும்பத்தின் நிலை முற்றிலுமாக மாறி எல்லார் முகத்திலும் நிரந்தரமான புன்னகை மலரப்போகுது. இதுவரை உங்களை வெறும் கடன்காரங்களாகவே மட்டுமே பார்த்து வந்தவங்க இனிமே பெரும் செல்வந்தராக பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. உங்களை ஏளனம் செஞ்சவங்க எல்லாமே வாயடிச்சு போகிற அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையானது மிக உயர்ந்த இடத்துக்கு போக போகுது. இந்த சமுதாயத்தில் உங்களை யாராலையும் அசைக்க முடியாதுங்க. உங்களை நெருங்க முடியாத அளவுக்கு அதிகாரப்பூர்வமான இடத்திற்கு நீங்கள் போக போகிறீங்க. வறுமை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக விலக போகுது. கடந்த காலங்களில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் சிந்தன வியர்வைக்கும் கொடுத்த உழைப்பிற்கும் கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் பட்ட அவமானங்கள் ஏராளமாக இருந்திருக்கும். அலுவலகத்தில் மற்றவங்க செஞ்ச தவறுதலுக்கு எல்லாம் நீங்கள் பொறுப்பேற்று வீண் பழி சுமத்தப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய அத்தனை சோதனை காலங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கும் நேர்மைக்கும் முழுமையான பலன் கிடைக்கக்கூடிய பொன்னான காலமாக இனி இருக்க போகுது. நீங்கள் எந்த இடத்துல வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்றபடி நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்க போகுது. இதுவரைக்கும் நீங்கள் எதுக்குமே ஆக மாட்டீங்க அப்படின்னு உதாசனப்படுத்திய சொந்த பந்தங்கள் எல்லாரும் மீண்டும் உங்ககிட்ட நெருங்கி வந்து பழகுவாங்க. பல வருஷங்களாக வேலையில் ஒரு பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க. அந்த பதவி உயர்வு இனி வரும் காலங்களில் உங்களுடைய கைக்கு வந்து சேரப்போகுது. உங்களுடைய மேல் அதிகாரிகள் இதுவரைக்கும் உங்களை குறை சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இனிமே உங்களுடைய திறமையை முழுசா உணர்ந்து உங்களை கொண்டாட போறாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாமே உங்களை தேடி வருவாங்க. முடங்கி கிடந்த தொழில்கள் கூட மீண்டும் சிறப்பாக நடக்க போகுது. அந்த தொழிலை விரிவுபடுத்தி பலருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய முதலாளியாக மாறக்கூடிய ராஜயோகம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. நீங்க புதுசா எந்த ஒரு தொழிலை தொடங்க நினைச்சாலும் அது உங்களுக்கு அமோகமான வெற்றியை தேடி தரும். வாடிக்கையாளர்கள்கிட்ட உங்களுக்கு இருந்த நட்பெயர் பல மடங்கு உயரப்போகுதுங்க. கூட்டாளிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக முடிவடையும். அரசாங்கம் சார்ந்த எந்த ஒரு ஒப்பந்தமும் அல்லது தொழில் தொடர்பான உதவிகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது எளிதாக கிடைக்கும். கடந்த காலங்களில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சந்திச்சுட்டு வந்த நிம்மதியற்ற சூழல்களும் மன வேதனைகளும் சொல்லி அடங்காது. கணவன் மனைவிக்குள்ள எதுக்கெடுத்தாலும் சண்டை பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். தினமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு போர்க்களம் போல இருந்திருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் உங்கள் வாழ்க்கை துணை மீது அன்பையும் பாசத்தையும் வச்சாலும் அதை முழுசாக புரிஞ்சுக்காமல் உங்களை தவறாகவே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. குடும்பத்தோட முன்னேற்றத்திற்காக உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் தியாகம் செஞ்சுட்டு இரவு பகல் பாராமல் உழைச்சாலும் குடும்பத்தில் இருக்கவங்களால உங்களுக்கு எந்த விதமான மரியாதையோ உயர் அங்கீகாரமோ கிடைச்சிருக்காது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சொத்துக்காகவோ அல்லது சிறு சிறு காரணங்களுக்காக உங்களை எதிரியாக பாவிச்சு உங்களை விட்டு வெகு தூரம் விலகி சென்றிருப்பாங்க. உறவினர்கள் மத்தியில் நீங்கள் எவ்வளவோ நல்ல காரியங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு எப்போவுமே கெட்ட பெயர் தான் வந்து சேர்ந்திருக்கும். பல சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அழைக்காமல் புறக்கணிச்சிருப்பாங்க. உங்களை மனசளவில் ரொம்பவே காயப்படுத்தி இருப்பாங்க. திருமண வயசில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பல வருஷங்களாக திருமணம் எத்தனையோ வரன்களை பார்த்தும் பொருத்தம் இல்லாமல் எதுவுமே கை கூடாம கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு சின்ன காரணத்தால் தள்ளி போய் பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கும். நமக்கு திருமணமே நடக்காதா அல்லது நல்ல வாழ்க்கை அமையாதா அப்படின்னு ஏக்கம் ஆழமாக உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும். அதே போல் திருமணம் முடிஞ்சு பல வருஷங்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் பல மருத்துவமனைகளுக்கு ஏறி இறங்கி பல புண்ணிய தலங்களுக்கெல்லாம் போய் வேண்டியும் எந்த ஒரு பலனும் கிடைக்கல அப்படின்னு ஏமாற்றத்தோடு இருந்திருப்பீங்க. சுற்றி இருக்கவங்க உங்கள் முதுகுக்கு பின்னாடி குழந்தை இல்லாதவங்க அப்படின்னு குத்தி காட்டி பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய இதயத்தை ரணமாக்கி இருக்குங்க. இந்த காலம் எல்லாமே முடிய போகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு நீங்கள் கட்டாயம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. இந்த வருடத்தின் குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல திருமண வரன் அமையுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இத்தனை காலமாக இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடுகளும் பனி போல விலகி இருவருக்கிடையே அந்யோன்யமும் அன்பும் காதலும் பல மடங்கு அதிகரிக்க போகுது. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கல்வியிலும் அறிவிலும் சிறந்து விளங்கி உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. உங்களை விட்டு விலகி சென்ற சகோதர சகோதரிகள் உறவினர்கள் அவங்களுடைய தவறை உணர்ந்து
உணர்ந்துட்டு மீண்டும் உங்களை தேடி வந்து உரிமையோடு உறவாடுவாங்க. உங்களை யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல அவமானப்படுத்தி ஒதுக்குனாங்களோ அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அளவிற்கு உங்களுடைய குடும்பம் மற்றும் சமூக அந்தஸ்து மிக உயர்ந்த நிலையை அடைய போகுதுங்க. உங்கள் ராசியில் லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் இதுவெல்லாம் எல்லாருக்கும் நடக்குமா, எனக்கு நடக்குமா அப்படின்னு எந்த இடத்துலையும் எதிர்மறையான எண்ணங்களோடு நம்பிக்கை இல்லாமல் இருக்காதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை 100% ஈடுபாட்டோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் நிச்சயமாக 100% பலன்கள் கிடைக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி. வணக்கம்.